Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 625 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கைடோ பத்தி சொன்னப்போ அந்த சாமுராயும் அவன் பயல்களும் வித்தியாசமா ரியாக்ட் பண்ணாங்கல்ல. அப்புறம் நீங்க ட்ரெஸ் ரோசாக்கு போறதுக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கு ஆமா நாங்க அங்கதான் போகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு சின்ன ஐஸ் கட்டி சொத்துன்னு வந்து அவன் மேல விழும். என்ன இதுன்ட்டு அப்படியே மேல பார்க்கும் போதே கருப்பு கலர்ல மேகம் எல்லாம் ஒண்ணு சேரும். என்ன நடக்குது, மழை பெய்ய போதான்னு பார்த்தா சின்ன சின்ன கட்டிகளா வந்து விழும். இதுதான் ஆலங்கட்டி மலை. அப்படி இந்த கிளவுட பார்த்த உடனே நம்பி அடிச்சு புடிச்சு மேல ஏற ஆரம்பிச்சிருவா. ரூஃபி பார்த்துட்டு ஏமா என்ன பஞ்சாயத்து, ஏன் இவ்வளவு அவசரப்படுற, நல்லா தானே இருக்குதுமா, அவனுக்கு என்ன கவலை, ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நமிதான மாத்தி விடணும், என்ன அவ தானே நேவிகேட்டர். உடனே அவ பிராங்கி கிட்ட பூஸ்ட் யூஸ் பண்ண ரெடியாக சொல்லுவா. என்ன நிலைமை எப்படி மாறும்னு சொல்லவே முடியாது, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்ட்டு மேல போயிட்டு இருப்பாளா. எல்லாம் பார்த்தா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ஓரமா உட்காந்து அந்த ஐஸ் கட்டியை ரசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப மேல நம்பி பார்க்கும்போது கம்ப்ளீட்டா பிளாக் கலர் கிளவுட் இவங்களை ரவுண்ட் எட்டிருச்சு. இங்கே இருந்தாங்கன்னா சிக்கி சின்ன பின்னமாயிருவாங்க. எங்க கேப் இருக்குதுன்னு பார்த்து அந்த டைரக்ஷன்ல பூஸ்ட் யூஸ் பண்ண சொல்லுவா. அந்த டைமுங்கும் போது திடீர்னு பயங்கரமா இருட்டாகும். ஏன் ஆல்ரெடி இருட்டாதான் இருக்குது, இது என்ன மறுபடியும் இருட்டாகுதுன்னு மேல பார்த்தா பெரிய சைஸ் பனிக்கட்டி ஒண்ணு இவங்களை நோக்கி வரும். அது மட்டும் கப்பல் மேல விழுந்துச்சு. கண்டிப்பா கப்பல் இன்னைக்கு தர தட்டுறது கன்ஃபார்ம். நடுக்கடல்ல தர தட்டுதுன்னா என்ன அர்த்தம், முங்கி போச்சுன்னு அர்த்தம். அந்த சீசர்லாம் பார்த்துட்டு ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம், நான் இங்க சாக விரும்பலன்னு கத்திட்டு இருப்பான். நீ மட்டும் இல்லடா நாங்களும் தாண்டான்னு சொல்லிட்டு நம்ம பிராங்கி அவனோட பூஸ்டை யூஸ் பண்ணுவான். அவ்வளவுதான் கரெக்டா அது வில்ல போடுற அந்த டைம் ஜஸ்ட்ல எஸ்கேப். அதுக்கப்புறம் அப்படியே பிளைங்ல போவாங்க. அடுத்தடுத்து கல்லு விழுந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா வேகமா போறதுனால இவங்க மேல நல்ல வேலை எதுவும் விழல. அந்த சாமுராயும் அவனோட பையனும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கப்பல் பார்க்கறத பாக்குறாங்க. அதனால கொஞ்சம் ஆடி போயிருவானுங்க, அசந்து போயிருவானுங்க. சாப்பிடி வேகமா டிராவல் பண்ணி அடிச்சு புடிச்சு ஒரு வழியா அந்த கிளவுட தாண்டி வெளியில வந்தாச்சு. நமி மட்டும் நீங்க கரெக்டா சொல்லனா அவ்வளவுதான், எல்லாத்துக்குமே தண்டனக்காதான். சீசர் ஏன்டா என்னைய கொல்லவாடா ட்ரை பண்றீங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். லூஃபி சாமுராயிட்ட என்னப்பா நம்ம பண்ணா இருந்துச்சா, மெயினா மோமோ எப்படி எங்க கப்பல் மாசான்னு கேட்பான். அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு மறுபடியும் நார்மலா மாறிடுவான். 1000 சன்னியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இம்பாசிபிள் இல்ல, அந்த மாதிரி தான் அவன் பில்ட் பண்ணிருக்கானாமா. அப்ப நம்பி இருந்துகிட்டு மோமோ கிட்ட நான் வேணா உனக்கு இந்த கப்பலை சுத்தி காட்டுறேன் வரியான்னு கேப்பா. சின்ன பையன் இல்ல, அதனால உடனே அவரும் ஏதோ வேண்டா வெறுப்புக்கு சொல்ற மாதிரி ஓகே ஏதோ கூப்பிடுறீங்க வர்றேன்பா, எப்பண்டா சொந்தமா முடிவெடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி அவங்க அப்பா வண்டியா திட்டுவாரு. சரி ரைட்டு வா கூட்டு போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அக்வாரியத்துக்கு தான் கூட்டு போவான். அங்க கலர்ஃபுல்லா அழகழகா ஏகப்பட்ட மீன் இருக்குமா, அதையெல்லாம் பார்த்துட்டு அசந்துருவான். அதுக்கப்புறம் லைப்ரரி போய் புக்ஸ் எல்லாம் காட்டுவான். அவனும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்வமா நோண்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சமையல் கட்டுக்கு போவாங்க. சஞ்சய் நல்லா சமைச்சு தருவான், அதை சாப்பிடுவாங்க. அப்புறம் சாப்பிட்ட போனா அவன் மீசையெல்லாம் வச்சு பெரிய மனுஷன் மாதிரி பில்டப் பண்ணுவான். பெரிய டாக்டர் ஆமா, அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். இப்படியே அன்னைக்கு ஃபுல்லா கப்பல்ல சுத்தி அன்னைக்கு ஈவினிங் ஆகி நைட்டே ஆயிருச்சு. அப்ப உசோப்பு சூட்டு ஹெல்மெட் அப்படி எப்படின்னு பயங்கரமா போட்டுட்டு வந்து லேட்டு எல்லாம் லேட்டு, என்ன யாரையுமே காணும்னு தேடிட்டு இருப்பான். உடனே சாப்பர் எஸ் சார் நானுமே யாரையும் பார்க்கல சாருமா, நல்லது இன்னும் கொஞ்சம் தெளிவா தேடுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கப்பலுக்குள்ள செக்யூரிட்டி கார்டு மாதிரி சுத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ட்ரெஃபல்கர் கிட்ட போய் புலம்பி தள்ளுவான். ஆமா எங்களை எல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியுமா, எங்களை மாதிரி உலகத்துல 1000 பேர் இருப்பாங்க, அதுவும் அதே ட்ரெஸ் அதே காஸ்டியூம்ல இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. சோ அவன் கையில நாங்க சிக்க மாட்டோம்ல, என்ன நீ டோப்ளமிங்கோ கிட்ட பேசினதுல இருந்து எனக்கு அடிவயரெல்லாம் கலக்குறா, எப்ப எந்த வழியா வருவானே தெரியல, பிளாக்மெயில் வேற பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பான். இங்க பார்த்தா நம்ம லூஃபியே ஹெல்மெட் மாதிரி உன போட்டுக்கிட்டு அதுக்கு மேல கேப்பா போட்டுக்கிட்டு உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பான். இத கொடுத்தது கின்னாமா. இங்க ப்ரூக்குக்கு அள்ளு விட்டுட்டு இருக்கும். என்னன்னா ஒண்ணு வாலாடு பதவியில இருந்து அவன் ரிசைன் பண்ணணும், இல்லன்னா 4 எம்பரர்ல ஒரு ஆள் கூட சண்டை போடணும். கண்டிப்பா இந்த 2 ஆப்ஷன்ல அவன் எதையும் பண்ண மாட்டான். ஆனா கண்டிப்பா நம்மள வந்து கொல்ல போறான். ஏன்னா அதுதான் ஈஸி. நேக்கு நெம்ப பயமா இருக்குதுன்னு நடுங்கிட்டு இருப்பான். இங்க அந்த சாமுராய் நெருப்பு வர யாரையோ வெறிகுண்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். யாரன்னு பார்த்தா நம்ம ஜோரோவை. 2 பேத்துக்குள்ளேயும் சண்டை. அவன் நெருப்பை யூஸ் பண்றது ஜோரோக்கு பஞ்சாயத்தா இருக்கோ இல்லையோ, சீசர் தான் படாத பாடுபட்டு இருப்பான். ஏன்னா அவன் எவ்வளவு நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணாலும் அந்த நெருப்பு பர்ஃபெக்ட்டா அவன் மேலதான் அடிக்க போகுது. நம்பி பார்த்துட்டு பச்சையா திட்டுவான். ஆமா இப்படி நெருப்பை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருந்தானுங்கன்னா திடீர்னு தீ பிடிச்சா என்ன ஆகும், மொத்த கப்பலும் எரிஞ்சிடாது, அதனால பேசாம இருக்கடாம்பா. லூபி அதெல்லாம் கட்டுக்கிற மாதிரி இல்ல, சாமுராய் சண்டையா நடத்துங்கம்மா. ஆனா மேட் என்னன்னா அவனுக்கு 2 பேரும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணல. அந்த சாமுராய் வெறி கொண்டு நம்ம ஜோரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஜோரோ வச்சிருக்க ஒரு ஸ்வாடு வானோ கிங்டமோட லெஜெண்டரி சாமுராயோட ஸ்வாடு, அது இல்லையே காணாம போயிருச்சேன்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாயலாமா. கடைசியில அதை நீ தான் திருடிட்டு வந்தியான்னு சொல்லி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சஞ்சி யாருக்காச்சும் மிட் நைட்ல சாப்பிடணும் போல இருக்குதான்னு கேட்பான். நம்ம பையன் என்னைக்காச்சும் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவானா. சரி என்ன இருக்குதுன்னு கேட்டா பிஸாவாமா. அதை இந்த சாமுராய் கேட்டுட்டு எது பிடாவா, என்ன கன்றாவிய நீ சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ சமைச்சா செம டேஸ்டியா இருக்கும், கொண்டு வா சாப்பிடுவோம். ஆமா இந்த மொமனசுக்கே வேற தூங்க போயிட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா இவ்வளவு நேரம் அந்த லெஜெண்டரி ஸ்வாட்ஸ்மேனுக்காண்டி ஜோரோ கிட்ட சண்டை போட்டு இருந்துட்டு சோறுன்னு சொன்ன உடனே லெஜெண்டரியா இருந்தா என்ன ஸ்வாட்ஸ்மேனா இருந்தா நமக்கு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம்னு வந்துட்டான். மொமன
யோனஸுக்கு எங்கன்னு கேட்டா அவன் ரோபின் கூட குளிச்சிட்டு இருக்கானாமா. உடனே இவங்க 3 பேரும் பயங்கரமா ஷாக் ஆகி எது அவ கூட குளிச்சிட்டு இருக்கானா, அதுவும் இந்த நேரத்துல சொல்லி கதறி எடுத்து ஓடுவானுங்க. அவன் 10 நாளா குளிக்கவே இல்லைன்னு ரோபின் அவனை நல்லா குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கிட்டு வருவாளா. இவனுக்கு 3 பேரும் வந்து பார்த்துட்டு ஏன்டா விளக்கென்ன நீ எல்லாம் தனியா குளிக்க மாட்டியா, அவ கூட தான் குளிப்பிய அப்படின்ட்டு அவனை போட்டு பயங்கரமா மிரட்டின உடனே கண்ட மேனிக்கு அழ ஆரம்பிச்சிருவான். நமி வந்து மண்டையா 4 கொட்டு, ஏன்டா ஒரு குழந்தைய எப்படியான அளவுப்பீங்க பரதேசி பயலுகளான்னு. உடனே அவன் நமியை கட்டி பிடிச்சிட்டு தேம்பி அழுவான். ரொம்ப நன்றி சிஸ்டர், நீ நல்ல டைம்ல வந்து காப்பாத்துனீங்கன்னு. அது மட்டும் இல்லாம நான் உங்க கூட தான் தூங்க வேண்டிய வர சொல்லுவானா. 3 பேரும் வச்சு அவனை கழுவுன்னு கழுவி ஊத்துவாங்க. இவங்களோட நடுராத்திரி கூட செம பண்ணுதான். அப்படியே கட் பண்ணி இவங்க இருக்க இடத்துக்கு வெளியில காட்டுறாங்க. நம்மளே கப்பலை ஏதோ ஒண்ணு சீராபிட்ல வந்து பார்த்துட்டு இன்னொருத்தனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும். கண்டுபிடிச்சிட்டியா, இது போதும்னு சொல்லிட்டு அவன் வில்லத்தனமா சொல்லிட்டு இருப்பான். யாருன்னு தெரியல, நான் ஒன் சைடு கண்ணாடி போட்டிருக்கான், அவ்வளவுதான்.